Hi, hello, welcome to Bharat Check Max. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு மினி PC பத்தி பார்க்கலாம். இந்த PC யோட ரேட் thumbnail என்ன போட்டிருக்க மாதிரி வெறும் 3000 தான். இந்த PC என்ன பண்ணோம், இது எப்படி நம்ம வாங்குறது, இது எப்படி நம்ம செட்டப் பண்றது அப்படின்ற மொத்த டீடைலையும் வந்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கவர் பண்ணலாம். சோ அதுக்கு முன்னாடி இத வந்து சைடுல வச்சிடலாம். ஏன்னா இதுதான் மெயினான விஷயம். சோ அந்த ஸ்கிரீனை பத்தி நம்ம பொறுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். 3000க்கு PC கிடைக்குதா, என்ன ப்ரோ சொல்றீங்க, அது நம்புற மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு யோசிப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் ப்ரோ இது எனக்கு ஆல்ரெடி தெரியும், நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கேன், இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, என்னன்றது உங்களுக்கே புரியும். ரொம்ப நான் பில்டப்லாம் கொடுக்க விரும்பல. ஒரு என்ட்ரி லெவலில் நீங்கள் ஒரு PC பார்க்குறீங்க, எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்ததோட நிறுத்தாமல் பிடிச்சிருந்தா நீங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க கீழே நம்ம சேனலோட லோகோ இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சேனல் உள்ளே இருக்கிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு காட்டும். அதில் உங்களுக்கு பிடிச்சிருக்க வீடியோஸ் வந்து நீங்கள் லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாமே நீங்கள் பண்ணலாம். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம BTM ஃபேமிலியில் ஒரு மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இன்னைக்கு நம்ம இந்த மினி PC வீடியோக்குள்ள நம்ம போலாம். சரி, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இந்த பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு மினி PC அப்படின்னு சொல்லலாம். இதோடைய பேரு ராஸ்பெரி பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேரு கேட்ட உடனே ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாம கூட இருக்கலாம். இதை நான் கேஸோட காட்டிக்கிட்டு இருக்கேன். அதுதான் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஆனால் இந்த ராஸ்பெரி பை அப்படின்றது நார்மலாக பார்க்கறதுக்கு ஒரு மதர் போர்டு மாதிரி தான் இருக்கும். இந்த ராஸ்பெரி பை மாதிரியே உங்களுக்கு மார்க்கெட்டில் நிறைய விதமான பிராண்ட் இருக்கு. ஆரஞ்சு பை அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு சில பிராண்ட் நிறையவே இருக்கு. உங்களுக்கு நிறைய பேருக்கு கூட அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி உங்களுக்கு எதனா தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நார்மலா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு லேப்டாப்போ சிஸ்டமோ எந்த வேலையை செய்யுமோ அதே வேலையை இந்த போர்டாலையும் செய்ய முடியும். ஆனா இது ஒரு மினி வெர்ஷன் மாதிரி நீங்க வச்சுக்கலாம். சின்ன சின்ன வேலையா இருக்கட்டும், நார்மலான வேலையா இருக்கட்டும், அதே லேப்டாப் சிஸ்டம் பண்ற வேலையை இதுவும் வந்து ஒரு சின்ன லெவல்ல செய்யும். ஸோ இதோடைய அப்ளிகேஷன் வந்து ஏராளமா இருக்கு. நீங்க ஒரு விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இப்போ லேப்டாப் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எடுப்போம், யூஸ் பண்ணுவோம், வச்சிருவோம். ஆனா இது அப்படி கிடையாது. முக்காவாசி ப்ராஜெக்ட் விஷயத்துக்கு தான் இது நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. இதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக ஒரு மினி PCயா நான் உங்களுக்கு இப்போ காட்ட போறேன். இந்த வீடியோவில் இது எப்படி நம்ம செட்டப் பண்ணுறது, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒன்றொன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ராஸ்பெரி பைலேயே உங்களுக்கு ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு. A, A+, 3B, 3B+, 4B அப்படின்ற மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஆனா ஃபேமஸா ஓரளவுக்கு காமனா நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய மாடல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3B, 3B+, அதுக்கப்புறம் 4B. ஸோ இது வந்து பொதுவாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணனாலும் இந்த மாடல்ஸை வந்து பெரும்பாலும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற போர்டு பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பை 3B+. நார்மலாக நம்மளுக்கு ஒரு சிஸ்டம்லையோ கம்ப்யூட்டர்லையோ என்னென்ன பின்லாம் இருக்குமோ அந்த பின் எல்லாமே உங்களுக்கு இந்த போர்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க. 4 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுறதுக்கும் இல்லை கீபோர்ட் மவுஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். அந்த USB போர்ட்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஈத்தர்நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடில் பார்க்கும்போது நமக்கு ஆக்ஸ் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வீடியோவும் சப்போர்ட் பண்ணும், அதே சமயத்தில் ஆடியோவும் சப்போர்ட் பண்ணும். அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா HDMI போர்ட் இருக்குது. நம்ம மானிட்டர்லையும் டிவிலையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக பவர் சப்ளைக்கு மைக்ரோ USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் உங்களுக்கு சார்ஜர் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. பவர் சப்ளைக்கு அடாப்டர் அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்காது. நம்ம நார்மலாக நம்ம கிட்ட இருக்கிற மொபைல் சார்ஜர்ஸை யூஸ் பண்ணலாம். ஆனால் இதோடைய பவர் ரேட்டிங் மட்டும் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. ரெக்கமெண்டட் பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 5 volt 2.5 amps. ஸோ இந்த பின்ஸ் எல்லாம் போக ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம கேமரா கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கேமரா கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து GPIO பின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவையான ஆக்சசரிஸ் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரிலேவாக இருக்கட்டும், ஒரு சென்சாராக இருக்கட்டும், அது மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 40 பின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றிலாம் வீடியோ வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு தனியாக பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோக்கான டாப்பிக்கை மட்டும் நம்ம கவர் பண்ணலாம். மற்றபடி நம்மளுக்கு ரேம் அப்படின்லாம் பார்க்கும்போது 1GB தான் ரேம் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு குவாட் கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதாவது 4 கோர் இருக்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ARM A53 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 1.2 GHz. இந்த போர்ட்லேயே உங்களுக்கு இன்பில்ட்டா ப்ளூடூத் வைஃபை சப்போர்ட் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம ஒரு ப்ளூடூத் டிவைஸ் கனெக்ட் பண்ணனாலோ இல்லை ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு மொபைலுடைய நெட்டு கனெக்ட் பண்ணனாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம்.
ப்ரோ இதில் 1 GB ரேம் இருக்குது, ஆனால் ஸ்டோரேஜ் பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்க. ஸ்டோரேஜ் வந்து இதில் இன்பில்ட்டாக இருக்காது. நம்ம மெமரி கார்டு மூலியமாக தான் இதில் ஸ்டோரேஜை கொண்டு வர முடியும். நான் வந்து இங்கே ஒரு 32 GB சாம்சங்கோடைய கிளாஸ் 10 மெமரி கார்டை யூஸ் பண்ணியிருக்கேன். கிளாஸ் 10 மெமரி கார்டாக தான் வாங்கணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் தான். மற்றபடி ஒரு 16 GB மெமரி கார்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மொபைலுக்குலாம் எப்படி நம்ம கேஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ராஸ்பெரி பை போர்டுக்குன்னே தனியாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய விதமான கேஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்ச கேஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். எந்த மாடல் போர்டு நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணி வாங்கணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இப்போது நான் யூஸ் பண்ணியிருக்க கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸோடைய ரேட் வந்து ஒரு 300 rupees வருது. ஸோ இது வந்து அஃபிஷியலாக ஒரு ராஸ்பெரி பைக்குன்னே டிசைன் பண்ணப்பட்ட கேஸ் தான். இந்த கேஸ் கூடவே நம்மளுக்கு ஹீட் சிங்கும் கொடுத்துட்றாங்க. இந்த ஹீட் சிங்கை ஒட்டுறது ரொம்பவே சிம்பிள் தான். உங்களுக்கு ஹீட் சிங்க் பேஸ்ட்லாம் எதுவுமே தேவைப்படாது. இந்த ஹீட் சிங்க் பின்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக அந்த ப்ராசஸர் மேலேயும் ஐசி மேலேயும் நீங்கள் வைக்கும்போது அது ஒட்டிக்கும். இந்த கேஸை நமக்கு பார்க்கும்போது ஒரு பசில் மாதிரி இருக்கும். பார்ட்டாக நம்ம ரிமூவ் பண்ணி அழகாக அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ அசம்பிள் பண்ணிவிட்டு அந்த ஹீட் சிங்கில் உள்ளே போட்டு அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக ஒரு மினி பிசி மாதிரி ரெடி ஆகிடும். இந்த போர்டுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் OS வந்து நம்ம போடலாம். OS பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட்டாக இருக்காது, நம்ம தான் போடுற மாதிரி இருக்கும். அந்த மெமரி கார்டில் நீங்கள் OS போட்டு இதில் லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ராஸ்பெரி பைக்கு யூஸ் பண்ண போகிற அந்த மெமரி கார்டை கார்டு ரீடர் மூலயமா லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து உங்கள் லேப்டாப்பும் சரி இல்லை சிஸ்டமும் சரி எதை யூஸ் பண்ணி நீங்கள் OS போடுறீங்களோ அதை வந்து இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். ப்ரௌசர் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற ப்ரௌசரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ராஸ்பெரி பை இமேஜர் அப்படின்னு நான் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். இது வந்து ராஸ்பெரி பையோடைய ஒரு அஃபிஷியல் வெப்சைட் தான். இதில் இருந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ண போகிறோம். ராஸ்பெரி பை இமேஜர் அப்படின்ற அந்த சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா எப்போவுமே ஆஸ் யூஸ்வல் அப்படியே தான் டபுள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா ஒரு சில செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் லேப்டாப்பில் இன்ஸ்டால் ஆகிடும். ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். சூஸ் OS அப்படின்றத நம்ம கொடுக்கும்போது நிறைய விதமான OS வந்து அங்கே காட்டும். இதில் நான் எல்லா OSும் இன்னும் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அந்த OSை வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சூஸ் SD கார்டு அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்க மெமரி கார்டு வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ரைட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இப்போ வந்துடும். அந்த ரைட் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது உங்கள் மெமரி கார்டை வந்து ஃபார்மேட் பண்ணுறதுக்காக ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி காட்டும். அதை நீங்கள் எஸ் கொடுத்து உங்கள் மெமரி கார்டை வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன நடக்கும்னா உங்கள் மெமரி கார்டை ஃபார்மேட் பண்ணிவிட்டு பூட்டபிளாக மாற்றிட்டு ப்ளஸ் அந்த OSும் அந்த மெமரி கார்டில் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 1/2 hour தான் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் மெமரி கார்டை எஜெக்ட் பண்ணிவிட்டு ராஸ்பெரி பையில் போட்டு யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம டிவியோடையோ இல்லை மானிட்டரோடையோ நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது தான். பவருக்கு மைக்ரோ USB சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். அப்புறமா வந்து நீங்கள் மானிட்டர்லேயோ இல்லை டிவிலையோ கனெக்ட் பண்ணுறதுக்கு HDMI பின்னை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் USB போர்ட்டில் கீபோர்ட் அண்ட் மவுஸும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு ஆன் ஆகிடும். ஆன் ஆனதுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி லினக்ஸ் பேஸ் பண்ணி டெவலப் பண்ண ஒரு OS. விண்டோஸோட இது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். ரிஃப்ரெஷ் பண்ணுறதுலாம் உங்களுக்கு இதில் இருக்காது. ஆனால் ஓவராலாக விண்டோஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இந்த OSல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாமே இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ப்ரௌசிங் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரௌசர் வந்து கொடுத்துருக்காங்க. DuckDuckGo அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரௌசர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் நெட்டில் எதனா சர்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். வேறு ஒரு சில விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதை பற்றி எல்லாமே நம்ம பொறுமையாக ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு சொல்லப்போனால் இதுதான் இந்த பிசி. இன்னொரு விஷயம், இதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு மினி டிஸ்பிளே ஒன்று வாங்கியிருந்தேன். வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு காட்டின மாதிரி இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே. இப்போ நான் இந்த டிஸ்பிளேவை இந்த ராஸ்பெரி பையோட கனெக்ட் பண்ணி ஒரு போர்ட்டபிளாக மினி பிசி மாதிரி ஒன்று உங்ககிட்ட டிஃப்ரெண்ட்டாக காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை நீங்கள் வாங்கணும்லாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு இது மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுல ஆசை இருக்குன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். மற்றபடி நீங்கள் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. கேம்ஸ்லாம் விளையாட முடியுமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கேம்ஸ் வந்து நான் முன்னாடியே சொன்னது தான்.
இது ஒரு சின்ன லெவல் பிசி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங்க்குன்னு தனியாக ரெட்ரோ கேமிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஓஎஸ் வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதில் நம்ம 90s பீரியடில் விளையாடின சின்ன சின்ன கேம்ஸும் நம்ம இதில் விளையாடலாம். நம்ம நினைக்கிற மாதிரி இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் அது மாதிரி கேம்ஸ்லாம் இதில் கஷ்டம் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் இருக்குது. ராஸ்பெரி பை 4B அப்படின்ற மாதிரி மாடல்ஸ் இருக்குது. அதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 5000, 7000, 8000 அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2GB 4GB 8GB அப்படின்ற மாதிரி நிறைய ரேம் மாடல்ஸ் இருக்குது. இந்த ராஸ்பெரி பை 3 பொறுத்தவரையும் உங்களுக்கு சிங்கிள் ரேம் மாடல் தான், 1GB மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கேமிங்க்கு நம்ம இதை அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியாது. சின்ன சின்ன கேமிங்க்கு நம்ம ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ், அதுக்கப்புறம் இந்த போர்டை வாங்கலாமா வேணாமா, இந்த பிசியை நம்ம வாங்கலாமா, எதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இந்த போர்டுக்கு உங்களுக்கு ஒரு கேஸ் வேணும் அப்படின்னா கேஸ் போடுறது நல்லது தான். உங்களுக்கு நல்ல ஒரு பிசி மாதிரி சின்னதாக அழகாக இருக்கும். இதோடைய ப்ரைஸ் வந்து 300 நீங்கள் பே பண்ணும்போது இந்த கேஸும் ஹீட் சிங்க்கும் அவங்க கொடுப்பாங்க. போர்டுடைய ரேட் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3000க்கு நீங்கள் வாங்கலாம். ஸோ ஒரு சில சமயம் ரேட் வந்து 3000, 150, 120 அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆர்டர் பண்ணும்போது ராஸ்பெரி பை 3Bயா இல்லை 3B ப்ளஸ்ஸா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் வந்து 3B ப்ளஸ்ஸோடைய லிங்க் தான் கீழே கொடுத்துருக்கேன். 3Bயை கம்பேர் பண்ணும்போது 3B ப்ளஸில் கொஞ்சம் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸில் சின்னதாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இப்போ இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், யார் இதை வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கம்மியான விலையில் உங்களுக்கு ஒரு பிசி மாதிரி ஒன்று தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். நார்மலாக இன்டர்நெட்டில் நம்ம ப்ரௌஸ் பண்ணுறதுக்கும், ஒரு சில சின்ன சின்ன வீடியோஸ் பார்க்குறதுக்கும், எதுனா ஒரு பிபிடி ரெடி பண்ணுறதுக்கும், சின்ன சின்ன ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு இன்பில்ட்டாக பைத்தான், ஜாவா அப்படின்ற அந்த ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர்ஸ் கூட இதில் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி சின்ன லெவலில் ஒரு கோடிங் மாதிரி பண்ணணுன்னா கூட நீங்கள் பண்ணலாம். சின்ன லெவல் அப்படின்னு கிடையாது, நீங்கள் நினைக்கிற அந்த கோடிங்கை வந்து இதில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இல்லை உங்கள் வீட்டில் சின்ன பசங்க யாருனா இருக்காங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி அவங்களுக்கு எதனா கொடுக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி கூட அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். டிவியில் கனெக்ட் பண்ணி அழகாக ஒரு சிஸ்டம் மாதிரி அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி நிறைய சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கு உங்களுடைய ஐடியாக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எதுக்கு இந்த ராஸ்பெரி பையை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் ஓஎஸ்ஸே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஓஎஸ் வந்து ஓப்பன் சோர்ஸாக நமக்கு நிறைய ஓஎஸ் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு இதை பற்றி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் நம்ம தாராளமாக பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணலாம். மெயினாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு இதை பற்றி தெரிய வைங்க. ஸோ இதை சம்மந்தமாக உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். அதே சமயத்தில் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஷூட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு கிளியராக தெளிவாக போடணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, மற்றபடி எதுவும் கிடையாது. இதே மாதிரி நம்ம சேனலில் இருக்கிற இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பிடிஎம் ஃபேமிலியில் நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், எதை நம்ம மெசேஜ் பண்ண ஃபாலோ பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். மீண்டும் நான் உங்களை என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.